உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராகவும் க்ளோயிங்காகவும் வச்சுருக்கா மாதிரியா ஒரு சூப்பரான நைட் க்ரீம் எப்படி ரெடி பண்ணா இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த நைட் க்ரீம் ரெடி பண்ணதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து நான் எடுத்திருக்கேன். பீட்ரூட் வந்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பீட்ரூட்டை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதில் வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணுறேன். ஆலோவேரா ஜெல் வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸை வந்து நல்லா மாய்ஸ்சரைசராகவும் சாஃப்டாகவும் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் பீட்ரூட் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறேன். பீட்ரூட் ஜூஸ் வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது இதில் இருக்க விட்டமின் சி வந்து நம்ம முகத்தில் இருக்க டார்க் பார்ட்ஸையும் பிக்மெண்டேஷனும் ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராக வச்சுட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். ரோஸ் வாட்டர் வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நான் ஃபேஸை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் க்ளோயிங்காகவும் வச்சுருக்கோம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து 1 விட்டமின் இ கேப்சூல் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணும்போது கேமரா ஆன் பண்ணதுக்கு நான் மறந்துட்டேன். அதனால் அந்த கிளிப்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகலை. இப்போ விட்டமின் இ கேப்சூலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இந்த நைட் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எப்படி அப்ளை பண்ணனா எவ்ரிடே நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த க்ரீமை கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் காலையில் எழுந்து உடனே உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின் பார்த்தா தெரியும். உங்கள் ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிரைட்டாகவும் க்ளோயிங்காகவும் தெரியும். இந்த க்ரீமை இது போல் ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 7 டேஸ் வரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தொடர்ந்து யூஸ் பண்ணி வாங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். உங்கள் முகத்தில் இருக்க பிக்மெண்டேஷன் டார்க் பார்ட்ஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நல்லா கிளியராகவும் க்ளோயிங்காகவும் வச்சுருக்கோம்.